பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நீதிமொழிகள் 12:19 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. சத்தியமானவைகளை நீங்களும் நானும் பேசுவதற்கு அழைக்கப்படுகிறோம். உண்மைகளை நீங்களும் நானும் பேசுவதற்கு அழைக்கப்படுகிறோம். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் இருக்குமா? அதை உணர்த்துமனமாக அமைந்த மற்றொரு வசனத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, பொய் நாவு விஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அது அழிவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் பொய்களை அல்ல, உண்மைகளை, சத்தியங்களை பேசுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் வேதத்துல யோவான் 8:32 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அருமையான ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வேதம் அருமையாக சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ நம்முடைய உள்ளம், நம்முடைய அகம், நம்முடைய உள்ளம் சத்தியத்தினால நிரப்பப்பட்டு இருக்கணும். சத்தியத்தினால நிரப்பப்பட்டு இருக்குமேனா நம்முடைய உதடுகள் சத்தியமானவைகளை பேசும். ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமையானா நமக்குள்ள சத்தியமான ஆவியானவர் வர வேண்டும், வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வருவாரேனா அந்த ஆவியானவர் சத்தியங்களை நமக்கு போதிப்பார். சத்தியமான காரியங்களில் நடப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் அவர் கிரியை செய்வார். அவைகளை நம்முடைய நாவுகளின் மூலமாக நீங்களும் நானும் அறிக்கை செய்வதற்கு அது உதவி செய்துவிடும். சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உண்மை பேசுகிற அனுபவங்கள் பெருக பெருக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிற அனுபவம் கூடும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்குமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அன்பான குடும்பங்களே, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளினால நிரப்பப்பட்டு நடத்தப்பட நாம் அர்ப்பணிப்போம். சத்தியத்தில் வேறொன்றுவோம், சத்தியத்தை பேசுவோம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அனுபவங்களை கத்த தரும்படியாக விரும்புகிறார். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில உங்களுடைய சமூகத்துல சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வர கத்த கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அது விடுதலை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, சத்தியத்தில் நாங்கள் நடத்தப்பட்ட சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எங்களுக்கு தேவை என்பதையும் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. கிருபை கொடுங்க ஆண்டவரே. சத்திய உதடுகள் உண்மையான காரியங்களை பேச கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தாங்க தருகிறபடி நான் நன்றி. ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.